மேடம் மழை வர மாதிரி இருக்குது, முள்ளங்கி வச்சு ஏதாவது செஞ்சு கொடுங்க. சரி, ஓகே. செட் பை ஒர்க்ஸில் எல்லாருக்கும் உனக்கு கைஸ் இன்னைக்கு கிளைமேட் வந்து மழை வர மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதனால வீட்டுக்கு போகும்போது 2 முள்ளங்கி வாங்கிட்டு போயிட்டு வைஃப் கிட்ட குத்து ஏதாவது செய்ய சொன்னேன். அவங்களும் அந்த முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணிட்டு சீவிட்டு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி 5 நிமிஷம் ஓரமாக வச்சுட்டாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கையால் நல்லா புளிஞ்சு தண்ணியை மட்டும் செப்பரேட் பண்ணிட்டு ஓரமாக எடுத்து வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சின்ன நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் ஆட் பண்ணி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெகுலரா சப்பாத்தி செய்யற கோதுமை எடுத்துக்கலாம். அதுல வந்து கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிட்டு வாட்டர் மட்டும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டே வரணும். நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தமா ஒரே நேரத்துல ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டைம் சப்பாத்திக்கு மாவு பேசும் போது நான் சொன்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா சப்பாத்தி வரும். மாவு வந்து ரொம்ப ஆடாவும் இல்லாம ரொம்ப சாஃப்டாவும் இல்லாம மீடியமா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 சப்பாத்தி செய்யற அளவுக்கு மாவு எடுத்துட்டு அதை கொஞ்சமா உருட்டிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு இந்த மசாலாவை ஸ்டப் பண்ணிக்கலாம். ஸ்டப் பண்ணிட்டு நல்லா மாவு வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. கொஞ்சம் கூட கேப் இருந்தா மசாலா வெளியே வந்துடும். மசாலாவை நல்லா ஸ்டப் பண்ணதுக்கு அப்புறம் சப்பாத்தி உருட்டுற மாதிரி நல்லா உருட்டிட்டு சுட சுட சப்பாத்தி தவால ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண 10 செகண்ட்ஸ்ல திருப்பி போட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃபிளேம்ல விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு திருப்பி போட்டு அந்த சைடும் வந்து நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு 2 சைடும் 2 வாட்டி திருப்பி போட்டீங்கன்னா சூப்பரான முள்ளங்கில பரோட்டா நம்ம ரெடி பண்ணிட்டோம். சுட சுட பரோட்டால நேத்து அம்மா போட்ட கார்லிக் சட்னி ரெசிபியோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அடிக்ட் ஆயிருவீங்க. அதுவும் இந்த மாதிரி சில்லுன்னு மழை வர மாதிரி கிளைமேட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். வைஃப் செஞ்ச இந்த பரோட்டாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. நம்ம சேனல்ல ஃபுட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டெய்லியும் உங்களுக்காக டிஃப்ரெண்டான ரெசிபி போட போறோம். நீங்க மிஸ் பண்ணக்கூடாதான், சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனி vlogs அவ்வளவுதான் கைஸ். vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா vlog லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.